பாருங்க எந்த அளவுக்கு அட்ராக்டிவா சூப்பரா இருக்கு. பழுத்திருச்சுங்க நல்லா இதுக்கு முன்னாடி பழம் இது எத்தனை பழம் இருந்துச்சு அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எல்லோ கலர்ல இருக்கு. உள்ள சீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. வாசனை பழுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. நல்ல ஜூஸியா நல்ல டேஸ்ட். வேற ஸ்வீட் கேட்டிமன் நல்ல இனிப்பான ஒரு மாம்பழம். நல்ல வருஷத்துல மாங்காய் சீசன் இல்லாத KPS நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மாம்பழத்தை நம்ம சாப்பிட போறாங்க. நான் மட்டும் இல்லைங்க, என்னோட இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன். அவங்களோட டேஸ்ட் எப்படி நான் டைரெக்டாக அப்படியே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகையான மாம்பழம் நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மாம்பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேரான எக்ஸாட்டிக் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது. நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. மேங்கோ கலெக்ஷன் ஆகுது, இல்லை கொய்யாவளி ஆகுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்தில் ஆகுது. நிறைய வெரைட்டி எக்கச்சக்கமான ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லா பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட பெஸ்ட்டாக கிடைக்கும். பழச்செடி, பூச்செடிகள், ஃப்ளவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். செடியெலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கேட்லாக் வரும். கேட்லாகில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சூப்பரான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. தரமான பிளான்ஸ், ரோஸ் கலெக்ஷன் ஆகுது, எல்லா பிளான்ஸும் கிடைக்குங்க. நீங்கள் நேரடியாக வந்து நம்ம சைடில் வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலம் புக் பண்ணி வைக்கலாம். தரமான பிளான்ஸு தரமாக கொடுப்போங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வெரைட்டிஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லி ஏன்னா பூட்டி வச்சுது கட்டி வச்சுதுன்னு கேட்பாங்க. என்னத்தான் நான் தான் அந்த செடி கட்டி பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம். ஆனால் என்ன ரகம் எப்படி டேஸ்ட்டு அவ்வளோதான் பார்க்கணும். அதனாலேயே தான் அதுக்கு கன்ஃபார்ம் அது எல்லாரும் பாருங்க. இது பழம் எப்படி டேஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேங்க. ஒரு வாரம் இல்லை, செடி காய் பூ விட்டு நடிக்குது. நான் காவலுக்காக இதுக்கு முன்னாடி பழம் இது எத்தனை பழம் இருந்துச்சு? அணில் சாப்பிட்டீங்க நீங்களே. அணில் சாப்பிட்றது. ஆனால் நாங்கள் சாப்பிட்றோம். வச்ச பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கலைங்க. இதுக்கு முன்னாடி 3 பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அணில் சாப்பிட்டுருச்சு. ஓகேங்களா? அணில் சாப்பிட்டுருச்சு. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஓகே, சரி ஒழுங்கு அணிலாக சாப்பிட்டுருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்து டேஸ்ட் பண்ணால் தான் வர கஸ்டமருக்கு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அறுத்து சாப்பிட்லாம். அது ஓப்பன் சாப்பிட்டு பார்த்தா தான் அது வாயிலே நீங்கள் வரும் அந்த ஸ்வீட். அந்த அளவுக்கு அது பேர் ஸ்வீட் கேட்டிமன். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தா தாய்லாந்து வெரைட்டி. வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்துட்டே இருக்குங்க. சின்ன தொட்டிலே காய்கறி ரெண்டு பழம் பாருங்க. இதுல இருந்து பாருங்க எத்தனை கொத்துக்கள் இருந்து பாருங்க. இது வந்து பழுக்க ஸ்டேஜ் இப்போ மாறிடுச்சு. ஓகேங்களா? பாருங்க பிளாத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிராம் வரைக்கும் வரும். இதுல பாருங்க எல்லாமே பழுத்து வந்துட்டு பாருங்க. இங்க பாருங்க கலரை பாருங்க எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கு. சூப்பரா இருக்கு. பழுத்திருச்சுங்க. நல்லா பதன்னு இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பழம். இது ரொம்ப பழுத்திருக்கு. இது இப்பதான் லைட்டா பாருங்க இன்னும் காயா இருக்கு. இதை வச்சிடலாம். வீட்டுல இருக்கிற எங்க ஃபேமிலிக்கு எல்லாம் வச்சிடலாம். இப்ப இந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு பழத்தை அறுத்தலாம். வாசனை எப்படி இருக்கு? வாசனை பாரு. நீ பாரு. பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். கூட அந்த மாங்காய் பழத்தை அறுக்கலாம். சூரியங்க இங்க பாருங்க சதைப்பற்று வந்து எவ்வளவு இருக்கு, எப்படி விதை இருக்குன்னு நான் பார்க்கலாம். கட் பண்ணி அப்படியே காட்டலாம். இங்க பாருங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எல்லோ கலர்ல இருக்கு. உள்ள சீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. வாசனை கும்முன்னு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் போட்டு நான் தரேங்க. ஏன்னா இது பார்த்தா தான் உங்களுக்கு அது சதைப்பற்று எப்படி இருக்குது எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பேரே ஸ்வீட் கேட்டிமன். ஓகே, நல்ல இனிப்பான ஒரு மாம்பழம். நல்ல வருஷத்தில் மாங்காய் சீசன் இல்லாதப்போ கூட காய்க்குங்க. பாருங்களேன் இப்போ மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பாருங்க எவ்வளோ அளவுக்கு அப்படியே வாசனை கும்முன்னு வருது. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அருமையாக. ஏன்னா நான் சொல்கிறதோட வாசனை வரும்போது சாப்பிடலாம். இதான் இப்படி தாத்தாவை சொல்லுப்பா. தாத்தாவும் ரொம்ப நாளா பாத்துருந்தாரு. சாப்பிட்டு பின்னாடி டேஸ்ட் சொல்லு. நீனும் எப்படி தாத்தான்னு சொல்லு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இன்னும் பீஸ் கரெக்டாக எனக்கு ஒன்று கொஞ்சம் கொடுங்க சார். நான் தான் காத்திருந்தோம்.
பாதுகாத்துதான் நான் தான் சொல்ல அங்க பிடிக்காத இங்க விட்டுட்டு ஓடுறாங்க இதான் இருந்தாலும் தீபாக்கா வந்து இவ்வளோ எவ்வளவு நாள் பழுப்பு எவ்வளவு நாள் எவ்வளோ நாளாக பாதுகாத்ததுக்கு இப்போ நம்ம மாங்காய் பழம் நம்ம சாப்பிடலாம் எப்படி இது நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி நிறைய பேர் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிட்டாங்க இருந்தாலையும் நம்ம இங்கே சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் சொல்ல முடியும் நல்லா இருக்குதுப்பா நான் காத்து வச்சுருக்கேன் நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது எனக்கே பாருங்க பாருங்க நல்லா இருக்குடா எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. ஆனா கேமராமேனுக்கு தான் கொஞ்சம் வாயில சொல்ல வர மாதிரி இருக்குது செம்ம டேஸ்ட்டுங்க எப்படி மத்தமா நீங்க சொல்லுங்க, மத்த மாம்பழத்துக்கும் இந்த மாம்பழத்துக்கும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்க. எல்லா மாம்பழத்தோட இந்த மாம்பழம் நல்லா இருக்குது சாப்பிடுறதுக்கு. வாசனை எப்படி இருக்கு? கும்மு கும்முன்னு வாசனை. சதப்பாட்டு எப்படி இருக்குது? கொட்டையா இருக்கா? இல்ல நார் இல்லை சாப்பிட்றதுக்கு உள்ள வைக்கிறது பால் மத்த மாம்பழம்னா நார் வரும், இந்த தோல் வந்து ரொம்ப தொப்பமா இருக்கு. ஆனா இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப பாருங்க பாருங்க எங்கள் தாத்தா இன்னும் கொஞ்சம் குறான்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு taste இருக்குதா? இதெல்லாம் வெளிநாட்டு மாம்பழம் வெரைட்டிஸ் தான். சீசன் மாங்காய் பழம் சீசன் முடிஞ்சிச்சா இல்லையா? பிரதர் கொடுங்க, பிரதர் கொடுங்க. இங்க பாருங்க என் தம்பி அங்க வெயிட் பண்றான். புதுசா கல்யாணம் ஆக போகுது அவனுக்கு இதுல பாருங்க பாத்துட்டு இருக்குங்க. இருந்தாங்க சூர்யா ஜோஜோ. சூர்யா ஜோஜோ எனக்கு எங்க கொடுத்த நாட்டிய கொடுத்தேன் பாருங்க சூர்யா ஜோஜோ அசாத மாம்பழத்தை தூக்கிட்டு போயிட்டா பாருங்க. இன்னும் சாப்பிடு. ஆஹா நான் லாஸ்ட். அவனுக்கு கொடுறா இன்னொரு மாம்பழம் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. தோல் வந்து பார்த்தா திக்கா இருக்குங்க. இப்போ அத்தா கொட்டையை சாப்பிட்டு ஏன் தோல் வந்து பார்த்தா திக்னஸா இருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாது இந்த புழு இதெல்லாம் உள்ள போகாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல தோல் தப்பமா இருக்கனால உங்களுக்கு வந்து பழமும் நல்ல டேஸ்ட்டாக வரும். சாப்பிட்றதுக்கு 2-3 நாள் வெயிட் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பழுத்து கவர்லேயே உளுந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னும் பாருங்க இங்கே கூட இருக்கு பாருங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க இதுவும் பழுக்கிற ஸ்டேஜ் பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டுங்க. சூப்பராக எக்ஸலண்ட்டான ஒரு வெரைட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க தம்பி எந்த ரகம் வைக்கிறதுன்னு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரகத்தை நீங்கள் தாராளமாக வாங்கி போய்ங்க. ஏன்னா சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இது மொட்டை மாடிலையும் வச்சுக்கலாம், மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நீங்கள் இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கோங்க மெயினாக அதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா 16 இன்ச் பாட்டு பாருங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு தப்பமாக இருக்குது நீங்களே பாருங்கள். அந்த தண்டோட தப்பம் எவ்வளோ நாளாக வளர்ந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்னு வச்சுக்காங்க. நல்லா வந்து புதுராட்டம் வந்து நிறைய கொத்து நிறைய காய்க்குங்க. சொல்லு ஒரே பிரான்ச் 5 காய் வச்சிச்சு. 5 காய் வச்சு அதை அணில் சாப்பிட்டு என்ன 5 காயா 7 காய் வச்சிருந்துச்சு நானே எண்ணணும். 7 காய் அதுல எல்லாம் அணில் சாப்பிட்டுருச்சு நிறைய. இங்க பக்கத்துல கூட பாருங்க இங்க சீதால கூட அணில் சாப்பிட்டு பாருங்க. பாருங்க இது அட்டிமையா சீதா செம்ம டேஸ்டான ஒரு வெரைட்டி தான். நாம எல்லாமே டெமோக்காக ஒவ்வொரு பிளான்ட் வச்சிருக்கோங்க. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா அணில் இதுவும் சாப்பிட்றது மாதிரி பிஞ்சு கூட இருக்கு பாருங்க. கீழே கூட அங்கே கூட இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஸ்வீட் கேட்டிமன். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணி வைக்காங்க. தரமான பிளான்ஸ் தரமாக கிடைக்கும். அது ஸ்வீட் கேட்டிமன் சூப்பரான எக்ஸலண்டான டேஸ்ட். அந்த இனிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நாக்கில் இருக்காது. இருக்கு அந்த டேஸ்ட் அப்படியே நாக்குக்குள்ளே இருக்குங்க. இது நான் சொல்ல தேவையில்ல. எங்க பாருங்க ஏன் இது சொல்கிறேன்னா வந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேஸ்ட் உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். நான் உணர்ந்திருக்கேன். நீங்களும் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்ருப்பீங்க பழம்லாம் வச்சு. அதை டேஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டால். பை பை. அடுத்தடுத்து வீடியோ பாய் பாய் சொல்லிடு. பாய் சொல்லிடுச்சா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.